ஒரு சின்ன கேள்வி, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இந்த சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா டெய்லி புதுசா ஒன்று பார்க்குறோம். என்னன்னா 100x ரிட்டர்ன், 500% ப்ராஃபிட், ஆப்ஷன் பையிங் சேஞ்ச் மை டோட்டல் லைஃப். ஆனா ஒரு விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த 1000 ரூபாய் கொஞ்ச நேரத்திலே ஜீரோ ஆயிடும். அப்போ இந்த ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் பையிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் சில ட்ரேடர்ஸ் இந்த ஆப்ஷன்ல பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஏன் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் இதுல லாஸ் பண்றாங்க? இந்த லெசன்ல ஆப்ஷனோட ஃபண்டமெண்டல்ஸும் அதோட அட்வான்டேஜ், அதோட ரிஸ்க் அண்ட் பிகினர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் கோச் கிஷோர் ஹியர். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லெசன் நம்பர் 4. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல 2 இருக்கு. ஒன்று வந்து ஆப்ஷன் பையிங் இருக்கு, இன்னொன்று வந்து ஆப்ஷன் செல்லிங், அதை ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசன்ல வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரி எங்க இருந்து ஆரம்பிச்சது. இப்போ இந்த ஆப்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த கால்ஸ், புட்ஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ்னுவாங்க. அப்படின்னா என்ன, அது ஏன் ஒரு கேம்பிளிங்காக இல்லாமல் ஹெட்ஜிங்காக உருவாக்கப்பட்டது, இப்போ ஏன் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டாக மாறிச்சு, அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அப்புறம் லைவா ஒரு ஆப்ஷன் சைன்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறது போது இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கலா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 332 பிசில வந்து ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேலஸ் ஆஃப் மிலிட்டஸ். அவரோட பேர் மிலிட்டஸ்ல இருக்கக்கூடிய தேலஸ் என்ற ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றாரு. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து ஹார்வெஸ்ட், விளைச்சல் வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றாரு. எந்த விளைச்சல்னா ஆலிவ்ஸ். இந்த ஆலிவ்லாம் வந்து பயங்கர, இந்த 6 மாசத்துல பயங்கர விளைச்சல் வர போறது. இவர் சர்டன் கால்குலேஷன் வச்சு, பிளஸ் அஸ்ட்ரானமர் வேற, இவர் அந்த வானவியல் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கால்குலேட் பண்றாரு. 6 மாசத்துல செம விளைச்சல் வர போகுது, இதை நம்ம எப்படி ப்ராஃபிட் மாத்தலாம்னு யோசிக்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஆலிவ்ஸ் எல்லாம் வந்து பிரஸ் பண்றதுக்கு, செக்கில் ஆடுறதுக்கு இந்த மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, எண்ணெய் எடுக்கிறதுக்கு, அந்த மிஷினுக்கு வச்சிருக்கவங்க எல்லாரும் ரெண்ட் விடுவாங்க. நார்மலாவே அவங்க எல்லாருக்கிட்டையும் போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இதை பண்றாரு. ஏன்னா இது ஆஃப் சீசன், 6 மாசத்துக்கு அப்புறம் தான் விளைச்சல் வரப்போகுது. ஆன் சீசனுக்கு முன்னாடி ஆஃப் சீசன்ல போயிட்டு, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், அந்த மிஷினை வந்து வாடகை எடுக்கிறதுக்கு எல்லாருமே அந்த டைம்ல தான் வாடகை எடுப்பாங்க. அப்போ ஒரு 10,000 ரூபான்னு வச்சுப்போம். இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இப்பயே போயிட்டு 6 மாசம் கழிச்சு இந்த டேட்ல எனக்கு உங்க மிஷின் எனக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்கறேன். சரி, அவங்க ஓகே. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, 10,000 நான் இப்ப கொடுக்க மாட்டேன், 6 மாசம் கழிச்சு தானே எடுக்க போறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுக்குறேன். ஆனா இந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் 6 மாசம் கழிச்சு நீ எனக்கு பேலன்ஸ் வந்து நான் ஒரு 9,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. ஓகே, நல்லா தானே இருக்கு டீலு. ஆஃப் சீசன்ல காசே வராது. சரி, இவர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்றாரு. நம்ம அதை கொடுக்குற அட்வான்ஸ் பேமெண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இவருக்கு மிஷினை வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஊர்ல இருக்கிற எல்லா மிஷின் வச்சிருக்கவங்க கிட்டயும் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டோக்கன் அட்வான்ஸ், ஒரு பிரீமியம் மட்டும் கொடுத்துட்டு, அந்த செக் மிஷின்லாம் வந்து நான் 6 மாசம் கழிச்சு பேலன்ஸ் காசு 9,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ 6 மாசம் கழிச்சு அவர் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி விளைச்சல் பயங்கரமா ஏறுது. ஆலிவ்ஸ் எல்லாம் அளவுக்கு கடங்காத அளவுக்கு ஆலிவ்ஸ் ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா விவசாயிகளும் போறாங்க செக் மிஷின் ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு, சார் எங்களுக்கு வாடகைக்கு வேணும், நாங்க வந்து எடுக்கிறதுக்கு வேணும் போது எல்லாருமே காமனா ஒரே விஷயம் சொல்றாங்க, இல்லங்க மிஷின் எல்லாமே ஏற்கனவே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. யார் அது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஒரே பதில் சொல்றாங்க, தேலஸ்ன்றவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அப்படியா, சரி வாங்க அப்போ எல்லாம் தேலஸ் போய் கேட்கலான்னு தேலஸ் கிட்ட போறாங்க. தேலஸ் என்ன சொல்றாரு, ஓகே ஆமாங்க நான் தான் வச்சிருக்கேன், சரி சார் நாங்க செக்குக்கு ஆட்டுறதுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் நார்மலாக கொடுப்போம், அதுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து மிஷினை வந்து யூஸ் பண்ணிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறோம். 1000 ரூபாய்லாம் இல்லைங்க, 1500 ரூபான்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னங்க 1000 ரூபாய் தானே ரெகுலராக வாங்குவாங்க, 1000 ரூபாய் தான் வாங்குவாங்க, இது ஏன் ப்ரைஸ், 1500 ரூபா, முடிஞ்சா வேணா பண்ணிக்கோங்க, இல்லை போங்கன்ற. அப்போதான் எல்லாரும் புரியுது, சரி ஓகே விளைச்சல் இவ்வளோ இருக்கு, கையில் வச்சிருந்தா எல்லாமே வீணாக போயிடும், வேற வழி இல்லாமல் 1500 ரூபா கொடுத்து ஒருத்தரும் யூஸ் பண்ணாங்க. 10 ரவுண்டு யூஸ் பண்ணலாம் அந்த மிஷினை அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய். அவர் போட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் போட்டுட்டு ஒரு மிஷினுக்கு 5,000 ரூபாய் லாபத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டார். ஆனா இதுக்கு என்ன ஒரு விஷயம் பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட அட்வான்ஸ் வந்து 1000 ரூபாய் தான். எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு விளைச்சல். இப்போ அவர் என்ன ரிஸ்க் எடுத்தாருன்னா, 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்தது எதுக்குன்னா, இவர் ப்ரெடிக்ட் பண்றாரு 6 மாசம் கழிச்சு விளைச்சல் நல்லா வரும். ஒரு வேளை வரல, விளைச்சலே இல்லை, ஏதோ ஒரு மழை பெஞ்சு எல்லா விளைச்சலும் வீணா போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் 9 கொடுக்க மாட்டாரு, 1000 ரூபாய் போனா போனோன்னு விட்டுருப்பாரு. He will not exercise his contract. கரெக்டுங்களா? ஆனால் ப்ராஃபிட் வருதுன்னு தெரியும் போது அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார், ப்ராஃபிட் வரலன்னு தெரியும் போது விட்டுட்டு போயிடுவார், 1000 ரூபாயோட போச்சுன்னு. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு பேஸாக மாறிடுச்சு. இப்போ ஆப்ஷன் பையிங்ன்றது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். என்னன்னா 6 மாதம் முன்னாடி ஹார்வெஸ்ட் ரிசர்வ் பண்ணிட்டு ஹார்வெஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு, அண்ட் ப்ராஃபிட் வந்தோடனே அவர் பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணிட்டார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ்
ஆப்ஷன் அப்படின்றது ரியலா ஆப்ஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹெஜிங் பர்பசஸ். இப்போ நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம் என்னன்னா ஃபியூச்சர்ஸை பத்தி பார்த்திருந்தோம். ஃபியூச்சர்ஸ் வந்து 100% ஹெஜ் பண்றதுக்காக ஜுவல்லர்ஸோ இல்ல ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரரோ எந்த ஒரு கமாடிட்டி யூஸ் பண்றவங்களோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸை 100% ஹெஜ் பண்ணும். ஆனா எல்லாருக்குமே அந்த 100% ஹெஜ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 100% ஹெஜ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ்ல போய் நீங்க ஒரு லாட் அடிக்கிறீங்க இல்ல ஒரு டன் கோல்டுக்கு ஒரு டன் ஒர்த் ஆஃப் ஃபியூச்சர்ல செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் ஹெஜ் ஏறினாலும் இறங்கினாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனா சில பேருக்கு என்ன இருக்குன்னா இல்ல நான் வந்து ஏறனா ப்ராஃபிட் வரணும், ஆனா இறங்கினா ஒரு சின்ன அமௌண்ட் தான் எனக்கு லாஸ் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆப்ஷனே வருது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சின்ன அமௌண்ட் பிரீமியம் கொடுத்து ஒரு ரிஸ்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் ப்ராஃபிட் வந்தா லாங் ரன்ல எனக்கு போகலான்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஒரு ஹெஜிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அது எப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 விஷயம் இருக்கு இந்த ஆப்ஷன்ல. என்னன்னா ஒன்னு இந்த கால்னு சொல்லுவோம், இன்னொன்னு புட்டு, இன்னொன்னு ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த கால் புட்டு அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா கால்ன்றது ஒருவேளை நீங்க மார்க்கெட் மேல போக போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி தேலஸ் வந்து விளைச்சல் ஏற போகுதுன்றத ப்ரிடிக்ட் பண்ணாரோ நீங்களும் வந்து மார்க்கெட் மேல ஏற போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா கால் ஆப்ஷனை வந்து வாங்கணும். இல்ல மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்றத நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்கன்னா புட்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க பை பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்றது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போகும்போது சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கால் ஆப்ஷனை, ஏன்னா இந்த கால்னு என்ன சார் கால் எதுவும் ஒன்றும் புரியலன்னா நான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக சொல்றேன். கால்ன்றது வந்து ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து நீங்க ஒரு புரோக்கர். என்ன புரோக்கர்னா இந்த வீடு வந்து லட்சே பவர் ஆஃப் அட்டானி மாதிரி வாங்குவோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபா. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அந்த தெருவில் அப்படின்ட்டு. நியூஸ் வந்தவொடனே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு 3 மாசத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா 10 லட்ச ரூபா இருக்க வீடு வந்து 12 லட்சம் ஆயிடும். அப்போ நம்ம லாபம் பார்க்கலாம் 10 லட்சத்துக்கு வாங்கலான்ட்டு. இப்போ என்ன பண்றீங்க, அந்த ஓனர் கிட்ட போறீங்க. ஓனர் கிட்ட போயிட்டு சார் நான் உங்க வீடை வாங்குறதுக்கு ஐடியா இருக்கு, இந்தாங்க போடிங்க 10,000 ரூபா அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ்ன்றதா பிரீமியம்னு சொல்லுவோம் ஆப்ஷன்ல. இந்த ஓனருக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டீங்க. இப்போ ஓனரும் 10,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்றேன். 3 மாசம் கழிச்சு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. வேல்யூ 10 லட்ச ரூபா இருக்க வேல்யூ வந்து 12 லட்சம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஓனர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாகணும், 10 லட்சத்துக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா he has to exercise the agreement. வேற வழி இல்லை. நீங்க போயிட்டு உங்களோட அக்ரிமெண்ட்டை கொடுத்து எப்ப 10 லட்சத்துக்கு வீடை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுவீங்க. ஓகே, அப்போ இல்ல 12 லட்சம் ரூபாய்க்கு வேற யாராவது ஆளை பிடிச்சி அவங்க கிட்ட மாத்திட்டு நடுவில் 2 லட்சத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா? ஒரு வேலை வரல 10 லட்சம் 9.5 லட்சம் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டும் வரல, இந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. மார்க்கெட்டோட வேல்யூ இறங்கிச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, போய் இந்த 10,000 எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, அந்த அக்ரிமெண்ட்டை போய் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? இல்லை, என்ன சொல்லுவீங்க, இல்லை சார் நான் வாங்கலாம்னு நினைச்சேன், பட் எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால வேணாம் சார், அந்த 10,000 நீங்களே வச்சுக்கோங்க சொல்லுவோம்ல. இதுதான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். அப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கன்னா 10,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்க சைடு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சைடில் மார்க்கெட் போச்சுன்னா அந்த ப்ரீமியமை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ராஃபிட் பார்க்கலாம்னு யோசிப்போம். இல்லை நமக்கு வரலன்னா 10,000 போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுரும். இதுதான் ஆப்ஷன்ஸ். அப்போ கால் ஆப்ஷன்ன்றது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரீமியம் மட்டும் தான் உங்களுக்கு லாஸ். நீங்க டிப்ளாய் பண்ற ப்ரீமியம் மட்டும் தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகும். மேலே போச்சுன்னா எவ்வளவு தூரம் வேணாலும், ஏன்னா இது 1 லட்சம் ஆகலாம், 2 லட்சம் ப்ராஃபிட் வரலாம், 5 லட்சம் வரலாம், 10 லட்சம் கூட வரலாம். நம்ம யோசிக்கிறோம் பஸ் ஸ்டாப் வருது, பக்கத்துலேயே ஏர்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் 20 லட்சம் ஆயிடுச்சுன்னா 10 லட்சத்துக்கு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன ஆயிடும், 20 lakhs 10 lakhs கூட ப்ராஃபிட் வரும். ஸோ இதனால தான் சொல்லுவாங்க அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் லிமிடெட் ரிஸ்க். ஆப்ஷன் பையிங்ல வந்து லிமிடெட் ரிஸ்க். என்னது 10,000 அட்வான்ஸ் மட்டும் தான் எனக்கு ரிஸ்க், ஆனா ப்ராஃபிட் எவ்வளவு தூரம் வேணா போகலாம். ஸோ அதனால தான் ஆப்ஷன் பையிங்ல வந்து இப்படி ஒரு பேச்சு. ஸோ இதுதான் இங்க வந்து கிளியரா போட்டிருக்கோம். பிரைஸ் ஒரு வேலை கீழே வந்துச்சுன்னா அந்த 10,000 போனா போட்டுன்னு விட்டுட்டு we will not exercise our agreement. இல்ல பிரைஸ் ஏறிடுச்சுன்னா we will exercise our agreement. இது எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் பீரியட் 3 மாசம் அக்ரிமெண்ட்னா அந்த 3 மாசம் அக்ரிமெண்ட்டுக்குள்ள இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகும். இது புட் ஆப்ஷன்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது எல்லாமே நம்ம பை பண்றோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையும் பை பண்றீங்க, புட்டையும் பை பண்றீங்க. இப்ப புட் ஆப்ஷன் பையிங்ன்றது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. இப்ப நம்ம வந்து ஒரு கார் வச்சிருக்கோம், அந்த காரோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய். அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி 25,000 ரூபாய் கட்டுங்க ஒரு வருஷத்துக்கு. இது 25,000 பிரீமியம்ன்றது ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்து கார் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து செலவு பெருசா வச்சிடும். அதுக்கு பதில் நம்ம இந்த 25,000 ரூபாய் கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா ஒருவேளை எனக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு வந்தாலும் யார் கொடுத்துருவா, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொடுத்துருவாங்க. கரெக்டா? அதுக்கு தான் போட்டு வைக்கணும். ஒருவேளை எதுவுமே நடக்கலன்னா அந்த வருஷம்
இன்சூரன்ஸோட காசு என்ன ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு வேஸ்டா போயிட்டு இருக்கும். ஸோ அதே தான் புட் ஆப்ஷன். இது புட் ஆப்ஷன்ன்றது எப்போ எடுப்போம்னா, மார்க்கெட் கீழே வரப்போகுது. இப்போ இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுவோம். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து நான் ஷேர் வாங்குறேன். இது எம்ஆர்எஃப் ஷேர். ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோனா 1 லட்சம் ரூபா. நான் வந்து 10 ஷேர் வாங்குறேன். 10 ஷேர் வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன். இப்போ இந்த 10 லட்சம் ஷேர் அமௌண்ட்டை நான் டிப்ளாய் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு வேளை இது இறங்குச்சுன்னா எனக்கு எவ்வளவு தூரம் லாஸ் வரலான்னு தெரியலையே. இது 1 லட்சம் ரூபா ஒரு ஷேரு. ஒரு வேளை இது வந்து 70 ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும், இன்ட்டு 10 ஷேருக்கு 30,000 ரூபாய் இங்க லாஸ் வரும். அப்போ 10 ஷேருக்கு எனக்கு 3 லட்சம் ரூபாய் எனக்கு என்ன ஆயிடும், லாஸ் வந்துடும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ லாஸ் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன், எப்படி ஒரு கார் வாங்கும் போது திடீர்னு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 5 லட்சம் செலவாகுன்றான். இப்போ நான் 5 லட்சம் கொடுக்கறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லப்பா, நான் ரெடி இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், இன்சூரன்ஸுக்கு போட்டு வைப்பேன். கரெக்டா? அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த 1 லட்சம் ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ இருக்குங்க, எழுதுறேன் தெளிவா. ஷேர் பிரைஸ் வந்து 1,05,00,000 rupees இன்சூரன்ஸ் போடுறேன் ஒரு ஷேருக்கு. அப்போ இன்டூ 10 ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம்னா, அப்போ 10 கான்ட்ராக்ட்ஸ் வாங்கணும். அப்போ டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? நான் என்ன பண்ணிட்டேன், 25,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டேன். இப்போ நானும் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன டீல் போறேன்னா, இங்க பாருப்பா, 10 லட்சம் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 லட்சம் ரூபா ஒரு ஷேருன்னு வாங்கியிருக்கேன். இந்த 1 லட்சம் ரூபா ஒரு ஷேருக்கு கீழே எவ்வளோ இறங்கினாலும் நீ எனக்கு கொடுத்துடணும். மேலே ஏறிச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகல, அந்த 25,000 ரூபாய் நீயே வச்சுக்கோ. ஆனா கீழே இறங்கிச்சு, எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாயில இருந்த ஷேரு 90,000 ஆயிடுச்சுன்னா, ஒரு ஷேருக்கு 10,000 ரூபாய் லாஸ், 10 ஷேருக்கு 1 லட்சம் ரூபாய் லாஸ். இப்போ நீ எனக்கு எவ்வளவு கொடுத்தணும், என்னோட 1 லட்சம் ரூபாய் நீ என்ன பண்ணிடணும், இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இன்சூரன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஏன்னு வச்சுப்போம், ஏ வந்து பையரு, இன்சூரன்ஸ் வந்து பின்னு வச்சுப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கொடுத்துட்டாங்க, பையருக்கு 1 lakh திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு எவ்வளோ லாஸு, நேச்சுரலாக இப்போ இன்சூரன்ஸ் போடாமல் புட் ஆப்ஷன் வாங்காமல் வச்சிருந்தாருன்னா, இவர் வச்சிருந்த அமௌண்ட்டுக்கு 90 ரூபாய் போச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் லாஸ் வந்துருக்கணும். ஆனால் இப்போ இவர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்ததுனால அந்த 1 லட்சத்தையும் யாரு கொடுத்துட்டா, இன்சூரன்ஸ் கம்பெனியை அவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் ஹாப்பி. ஆனால் அவர் 25,000 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்தாரு பாருங்க, அது வந்து போனது தான். அப்போ டோட்டலாக அவரோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் லாஸ் வர வேண்டிய இடத்துல 75,000 இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கு. 25,000 ஏற்கனவே அவர் கொடுத்த அமௌண்ட். ஓகேங்களா? அதையோட தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு நெட் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 அவரோட ப்ரீமியம் மட்டும் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுச்சிங்களா? ஸோ அப்போ என்னன்னா, புட் ஆப்ஷன்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஒரு கார் வாங்குறீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் ஹெவியாக வாங்கும்போது புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நான் லாக் பண்ணிட்டேன், அதுக்கு கீழே போகிறது எல்லாமே இன்சூரன்ஸ்காரங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ப்ரீமியம் நான் கொடுக்குறேன் பாருங்க, அது மட்டும் தான் என்னோட லாஸ் ஆகுமே தவிர ஃபுல் ஹெவி லாஸை எடுத்துக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒருவேளை ஏன் இதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 100 பேர் வாங்குறான், அதுல 1-2 வாட்டி தான் மார்க்கெட் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், மிச்ச டைம்லாம் மேலே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸே கொடுக்குறாங்க. இந்த 25,000 ரூபாய் 100 பேர்கிட்ட அவன் 25 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல 1-2 பேருக்கு தான் என்ன ஆக போகுது, உங்களுக்கு லாஸ் ஆக போகுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இன்சூரன்ஸுக்கு கடைசியில் ப்ராஃபிட் தான் முடியும். ஸோ அந்த தைரியத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பண்றாங்க. நம்ம சைடில் என்ன பண்றோம், ஆஸ் அ ரீட்டைலரா பை பண்ணும்போது ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்துக்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம புட் ஆப்ஷனை ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன்ன்றது வந்து மேலே போவோம்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க. எதுக்குன்னா ஃபார் ஹெட்ஜிங் பர்பசஸ். இப்போ போன லெசன்ல நம்ம ஒரு விஷயம் முக்கியமா பார்த்தோம், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து எதுக்கு பார்த்தோம், ஹெட்ஜிங் பர்பஸுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அண்டர்லைங் அசெட்டே எனக்கு தேவையில்லை, ஸ்பெகுலேட் மட்டும் பண்ணி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வச்சு நான் ப்ராஃபிட் மட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஐடியா போட்டாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டையும் ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் வந்து 10 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் இதுக்கு இன்சூரன்ஸ் என்ன சொல்றாங்க, 25,000 கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ஷேர் 1 lakh கீழே போயிடுச்சுன்னா, இப்போ 90,000 போயிடுச்சுன்னா இந்த 1 lakh வந்து யார் கொடுத்துருவா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்துருவா ஃபார் 25,000 கொடுத்துருவேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம மக்கள் ஸ்பெகுலேட்டர்ஸ், நான் ஏன் அண்டர்லைங் அசெட் இந்த 10 லட்சத்துக்கு வாங்கணும், நான் வெறும் போய் இன்சூரன்ஸ் மட்டும் 25,000 வாங்குறேன், போச்சுன்னா 25,000 போயிடுச்சுங்க. ஆனா ஒருவேளை நான் ப்ரிடிக்ட் பண்றேன் மார்க்கெட் கீழே போகும்ட்டு 90,000 வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் வாங்கினேன்னா, அதே மாதிரி 90,000 வந்துச்சுன்னா இந்த 25,000 என்னோட ப்ரீமியம். ஆனால் 1 lakh யார் கொடுப்பா, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். ஸோ அப்போ என்னோட நெட் ப்ராஃபிட் ப்ரீமியம் மைனஸ் 1 lakh இது பண்ணீங்கன்னா 75,000 எனக்கு என்னது நெட் ப்ராஃபிட்டா வரும்னு சொல்லிட்டு இப்போ யாருமே இந்த அண்டர்லைங் அசெட்டே வாங்குறது இல்லை, ப்ரீமியம் மட்டும் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. இதே மாதிரி பை சைட், இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகும்னு தெரிஞ்சுட்டு கால் ஆப்ஷன் வாங்குவாங்க, கீழே வரும்னு தெரிஞ்சுட்டு புட் ஆப்ஷன் வெறும் கான்ட்ராக்ட்ஸை மட்டுமே வாங்கிட்டு மேலே ஏறும்போது ப்ராஃபிட் பண்ணலாம், கீழே இறங்கும் போதும் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்
மார்க்கெட்டை மோஸ்ட்லி ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டா மாத்திட்டாங்க. ஸோ ஹெட்ஜிங் பர்பஸ்ல இருந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்ல இருந்து மாறி இன்னைக்கு வந்து ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸா மாறிடுச்சு. ஸோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட்ஸை மட்டும் டைரக்டா இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி, வாங்குறதுக்கு நான் ரெடி, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீ கொடுக்க போற, லாஸ் வந்துச்சுன்னா இந்த 25,000 நீ எடுத்துக்க போறன்ற மாதிரி ஐடியால இன்னைக்கு மொத்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்சூரன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா லிமிடெட் ரிஸ்க், ஆப்ஷன் பை பண்றவருக்கு, இன்சூரன்ஸ் பை பண்றவருக்கு இந்த 25,000 தான். ஸோ லிமிடெட் ரிஸ்க். ஆனா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ? 75,000 வந்தா 3 மடங்கு. அதுவே உங்களுக்கு 2 லட்சம் வந்ததுன்னா 5 மடங்கு, 6 மடங்கு, எவ்வளவு தூரம் வேணா போகலாம். மார்க்கெட்டிங் 90,000 70,000 வந்துச்சுன்னா இது 3 லட்சம் ஆயிடும். தெரியுதுங்களா? அப்போ லிமிட்டட் 25,000 ரிஸ்க்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும் ஆப்ஷன் பையிங்ல. ஆனா ஆப்ஷன் செல்லர்ன்றது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. ஸோ அவங்களுக்கு லிமிட்டட் ப்ராஃபிட், அன்லிமிட்டட் ரிஸ்க் இது தெரிஞ்சும் ஏன் இன்சூரன்ஸ்காரங்க இதை விற்கிறாங்க, அந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு பின்னாடி என்னென்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஏன் இதை வந்து வாலண்டியரா பண்றாங்கன்றதையும் நெக்ஸ்ட் லெசன்ல வந்து ஆப்ஷன் செல்லிங் மார்க்கெட்ல இன்னும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நோட் பென் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நோட்ஸா நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.